வெல்கம் டு சென்டம் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி தான். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஏஜே கிரானின். இந்த ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷனை பார்ப்போம். ஏஜே கிரானின் யாருன்னா 20th சென்ச்சுரியை சேர்ந்த ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ட்ராமட்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபிசிஷியன். இவர் ஒரு டாக்டரும் கூட. ஸோ 20th சென்ச்சுரியில் இவர் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஸோ இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, இவரோட ஒர்க்ஸ் த சிட்டேடல் அண்ட் த கீஸ் ஆஃப் த கிங்டம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை ஃபிலிமாகவே எடுத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸ் டாக்டர் அப்படிங்கிற ஒரு நாவலாவை பிபிசி ரேடியோ அண்ட் டெலிவிஷனில் ஒரு சீரீஸாகவே போட்டிருப்பாங்க. ஸோ இவரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் தான் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இதை ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோவை பார்ப்போம். நம்ம ஆத்தர் இருக்கார்ல, ஏஜே கிரானின். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அவரை ஆத்தர்னா சொல்லியிருப்பேன். ஸோ ஆத்தர்னு சொன்னேன்னா அது யாருன்னா ஏஜே கிரானின். நம்ம ஆத்தர் ஒரு வாட்டி வெரோனா அப்படிங்கிற சிட்டிக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த வெரோனா எங்கே இருக்குன்னா நார்த்தன் இட்டாலியில் இருக்க ஒரு ஃபேமஸான சிட்டி. ஈவன் நம்மளுக்கு தெரியும்ல, ரோமியோ ஜூலியட் ஸ்டோரி ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார்ல, ஸோ அந்த ட்ராமா கூட வெரோனாவில் நடந்த மாதிரி தான் அந்த செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெரோனாக்கு தான் நம்ம ஆத்தர் வந்து அவரோட ஒரு வேலையாக போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் ஒரு 2 பாய்ஸ் வந்து இவரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பாய்ஸ் பார்க்க ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு பரட்ட தலையோட இப்படி தான் இருப்பாங்க. பட் ஏன் இவரை இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா, அந்த பசங்க 2 பேருமே கடுமையான உழைப்பாளிங்க. நிறைய வேலை செய்வாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு போய் நிறைய காசு சேர்த்து வைப்பாங்க. பட் அந்த காசை வச்சு அவங்களுக்குன்னு அத்தியாவசியமான தேவையை கூட அவங்கள செஞ்சுக்க மாட்டாங்க. ஈவன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், அதில் கூட கஞ்சதானம் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி இவர் வந்து இவரோட கியூரியாசிட்டி தாங்காமல் அந்த பசங்கக்கிட்டே போய் கேட்பாரு, இவ்வளோ காசு சேர்த்து வைக்கிறீங்களாடா, அதை வச்சு என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க சாக்கு போக்கு சொல்லி மழுப்பிடுவாங்க. ஸோ இந்த நம்மளோட ஆத்தர் அந்த பசங்க சேர்த்து வச்ச காசை வச்சு என்னதான் பண்ண போறாங்க, எது காசு சேர்த்து வைக்கிறாங்க, அண்ட் இந்த ஸ்டோரியோட டைட்டில் இருக்குல்ல, டூ ஜென்டில்மேன். ஸோ அந்த ஜென்டில்மேன் யாரு அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட ஆத்தர் அண்ட் அவரு கூட ஒரு கம்பானியன் அண்ட் கார் டிரைவர் லியூஜி. ஸோ இவங்க 3 பேரும் வெரோனாக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த ஊருக்கு வெளியில ஒரு 2 பசங்க ஸ்ட்ராபெரிஸை பேஸ்கெட்டில் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டையும் விற்கலாம் அப்படின்றதுக்காக காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ஆத்தரோட டிரைவர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சார் இவங்ககிட்டலாம் வாங்காதீங்க சார், இதை விட நல்ல பழம் வெரோனாலே கிடைக்கும், இந்த பசங்க வேற பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரீசன் என்னன்னா, அந்த 2 பசங்களுமே பார்க்க ரொம்ப கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஒருத்தன் வந்து கிழிஞ்சி கந்தலான ஜெர்சி அண்ட் காக்கி கலர் ட்ரௌசர் போட்டிருப்பான். இன்னொருத்தன் வந்து ஆர்மி டியூனிக், அப்படின்னா ஆர்மி பீப்புளெலாம் மேலே வந்து ஷர்ட் மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல, லூஸாக இருக்கிற அந்த மாதிரி ஷர்ட்டை வந்து இறுக்கி கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணியிருப்பான். அண்டு ப்ரௌன் கலரில் பரட்ட தலையோட பார்க்கவே ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ இதனால் அந்த டிரைவர் வந்து அவங்கக்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுவார். பட் நம்ம ஆத்தர் அவரோட கம்பானியன் இருக்கார்ல, கூட ஒருத்தர் வந்தார்னு சொன்னால, அவர்கிட்ட அந்த பழத்தை வந்து வாங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேஸ்கெட் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த பசங்க கிட்ட வந்து பேச்சு கொடுப்பாரு, யார் அவங்க பேர் என்ன, எவ்வளோ வயசுன்னு சொல்லி அந்த கம்பானியன் வந்து கேட்பாரு. ஸோ அப்போ கேட்கும் போது தான் தெரிய வரும், அவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ஸோ பெரிய பையன் பேர் வந்து நிக்கோலா அண்ட் சின்ன பையன் பேர் வந்து எக்கோபோ. ஆக்சுவலாக அங்கே ஜெக்கோபோன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் நேம் வந்து எக்கோபோ. 2மே கரெக்ட் தான். பட் அது உண்மையான பேராகவே இருக்கட்டும், நான் எக்கோபோனே சொல்கிறேன். ஜெக்கோபோன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ எக்கோபோக்கு வந்து 12 வயசு, நிக்கோலாக்கு வந்து 13 வயசு. அவங்க 2 பேருமே பிரதர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் அவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு வெரோனாக்கு போகிறாங்க. வெரோனா போயிட்டு அடுத்த நாள் மார்னிங், ஸோ இவர் நம்மளோட ஆத்தரும் அவரோட கம்பானியனும் ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த ஊருக்கு சென்டரில் வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் ஒரு 2 பசங்க உட்காந்து அவங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ்னா, ஷூ பாலிஷ் போடுறது. அந்த 2 பசங்களையும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நேற்று ஸ்ட்ராபெரி விற்றாங்கல்ல, அதே 2 பசங்க தான் இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல உட்காந்துட்டு ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க.
இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்னடா எனக்கு 2 பேரும் பார்த்தா நேற்று ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தா ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. ஸோ பார்க்குறாரு, அந்த பிஸ்னஸும் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்மளோட ஆத்தரும் அண்ட் அவர் கூட இருக்கிற கம்பெனியன் இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க இவங்களோட ஷூவை பாலிஷ் போட்டுக்கிறதுக்காக. ஸோ பார்த்த உடனே அந்த 2 பசங்களுக்கும் தெரியும், நேற்று நம்ம பார்த்தோம் அவங்க தான் இவங்கன்ற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ண உடனே நம்மளோட ஆத்தர் கேட்குறாரு, நீங்கள் நேற்று ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருந்தீங்களே, அதுதான் உங்களோட தொழில் நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பசங்களும் சொல்லுவாங்க, சார் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணுவோம், எல்லா வேலையும் செய்வோம், ஈவன் இந்த ஊருக்கு யாராவது புதுசாக விசிட்டர் வந்தால் அவங்களுக்கு கூட கைடாக ஒர்க் பண்ணுவோம், ஜூலியட்டோட கல்லறை அண்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாமே சுற்றி காட்டுவோம் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு தெரியும், இந்த நம்மளோட ஆத்தர் இருக்காருல்ல, ஸோ அவருமே புதுசாக வந்தவர் தான். ஸோ அப்படி சொல்றது மூலிமா அவர்கிட்டையும் ஒரு வேலை கிடைக்கும்ல. ஸோ இதை மீன் பண்ணி அவங்க அதை சொல்லுவாங்க. இவருக்கு புரிஞ்சிடும், சரி ஓகே அப்படின்னா எங்களையும் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து வாலண்டியராகவே அவர்கிட்ட கேட்பாங்க. சரி ஓகேன்னு அவங்கள சுற்றி காட்டுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. பட் அந்த டைமில் நம்மளோட ஆத்தர் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுவார். இந்த 2 பசங்களும் பார்க்க துருன்னு இருக்காங்க. அவர் வந்து சொல்லுவார், நிக்கோலா வந்து ஒரு ஸ்குரில் அணில் கூட வந்து கம்பேர் பண்ணுவார். பார்க்க துருன்னு இருந்தான். அந்த பெரிய பையன் ஒரு கள்ளங்கம்பட இல்லாத சிரிப்போட அந்த எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிட்டு ஆனால் ஒரு மதிக்கத்தக்க விதத்தில் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இவர் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு, இந்த பசங்களோட வயசுக்கு மீறின ஒரு சீரியஸ்னஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா 13-12 வயசில் இருக்கிற பசங்க வந்து பொதுவாக ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற டைமு. பட் இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, காசு சேர்த்து வைக்கிறாங்க அண்டு எல்லார்ட்டையும் பார்த்து பக்குவமாக பேசுகிறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறாரு. ஓகே, அன்னைக்கு வந்து சுற்றி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குமே இவங்க அப்பப்போ அந்த பசங்களை மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த பசங்க வேறு வழியில் அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் அமெரிக்கன் சிகரெட் வேணுமா, அந்த 2 பசங்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க. அண்டு அந்த வேற நல்லா ஓப்ரா அப்படின்ற ஒரு மியூசிக்கல் தியேட்டர் இருக்கும். ஸோ அங்கே சீட் புக் பண்ணுமா, அந்த பசங்கிட்ட சொன்னால் சீட் புக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கம் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு அந்த பசங்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் போங்க இது நல்லாயிருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் போங்க அது நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவர் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவார், இந்த சம்மர் டைமில் அந்த டே டைம்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். பட் அந்த டைம்லையுமே அவங்க ஷூ பாலிஷ் போடுவாங்க, நியூஸ் பேப்பர் செல் பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் விற்பாங்க. அண்ட் அந்த ஊருக்கு யாராவது புதுசாக வந்தாங்க இல்லை டூரிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கைடாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் யாராவது ஏதாவது சின்ன சின்ன எரண்டாஸ் சின்ன சின்ன வேலை ஏதாவது சொன்னாங்கன்னா அதையும் செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? பட் இவருக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இந்த காசை வச்சு அவங்களுக்குன்னு பெருசாக எதுவுமே செஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளோட ஆத்தரோட மனசில் இருக்கும். ஈவன் ஒரு நைட் வந்து லேட் நைட்டு, மிட் நைட்னே சொல்லலாம், அந்த டைமில் இவர் நம்மளோட ஆத்தர் வந்து அந்த 2 பசங்களையும் நோட் பண்ணுறாரு. அந்த டைமில் நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த ஸ்டோன் பெடஸ்ட்ரியன் அப்படின்னா மக்கள் நடந்து போவாங்கள்ல பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிக்கோலா உட்காந்துட்டு இருக்கான். அவன் கால் பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் பண்டல் இருக்குது. அண்டு அவனுக்கு பக்கம் எக்கோபோ உட்காந்துக்கிட்டு நிக்கோலா மேலே அப்படியே தலை சாய்ச்சி தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இவர் வந்து போய் அந்த பசங்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ நேரத்துக்கு என் பையங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பசங்க சொல்லுவாங்க, சார் கடைசி பஸ்ஸு படுவாலேருந்து வரும், ஸோ அந்த பஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆத்தர் கேட்பாரு, நீங்கள் ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுருக்கீங்களா, பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க சொல்லுவாங்க, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆத்தர் வந்து அவங்க ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் மார்னிங் அவரோட ஷூவை பாலிஷ் போட்டுக்கிறதுக்காக அந்த பசங்கக்கிட்ட போவாங்க. போயிட்டு அந்த பசங்க ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கும் போது இவர் கேட்பாரு, நான் உங்களை நோட் பண்ண வரைக்கும் நிறைய வேலை செஞ்சு காசு சேர்த்து வைக்கிறீங்க, பட் அந்த காசை வச்சு உங்களுக்கு நீங்கள் எதுவுமே செஞ்சுக்கிட்டது இல்லையே, நான் பார்த்துருக்கேன் உங்ககிட்ட காசு இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கீங்க, அந்த சாப்பாட்டுக்கு கூட பெருசாக நீங்கள் செலவு பண்ணதில்ல, அப்படி சாப்பாட்டுக்குன்னு செலவு பண்ணாலுமே தீஞ்சு போன ரொட்டி அந்த அத்தி பழம் இதை தான் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, அப்படி காசு சேர்த்து வச்சு என்ன தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாரு. பட் நிக்கோலா எந்த ஆன்சரும் பண்ணாமல் ஷூ பாலிஷ் போட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆத்தரே கேட்பாரு,
ஒருவேளை நீங்கள் 2 பேரும் காசு சேர்த்து வச்சு யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ? பிகாஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் இங்கே செய்கிற வேலையை அங்கே செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு நிக்கோலா சொல்லுவான், சார் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் போனோம்னா நாங்கள் இங்கே செய்கிற வேலையை அங்கே செஞ்சோம்னா எங்களுக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கும். பட் இந்த ஊரில் எங்களுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி மதிப்பிடுவான். பட் அதுக்கப்புறமும் அந்த ஏன் பணம் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத என்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம ஆத்தருக்கு விருப்பம் இல்லை. ஸோ நம்மளோட ஆத்தர் சொல்லுவார், கம்மிங் மண்டே நான் இந்த வெரோனாவை விட்டு கிளம்புறேன். என்னால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம நிக்கோலா வந்து நோன்னு சொல்லி தலையை ஆட்டுவான். பட் அதை பார்க்காம பொலேட்டோ சொல்லுவான், சார் நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் பொலேட்டோக்கு போகணும். அது இங்கேருந்து 30 கிலோமீட்டர். நாங்கள் அங்கே போகணுன்னா பைசைக்கிளில் தான் போவோம். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறீங்க அப்படின்றதுனால உங்களோட காரில் உங்களை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எக்கோபோ கேட்பான். இந்த மாதிரி எக்கோபோ கேட்டுட்டு நிக்கோலாவை பார்க்கும்போது நிக்கோலா அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருப்பான் எக்கோபோவை, ஏன்டா இந்த மாதிரி கேட்குறேன்ற மாதிரி. நம்ம ஆத்தர் யோசிச்சு பார்ப்பாரு. பிகாஸ் இந்த சண்டே வந்து அவரோட டிரைவர் லியூஜிக்கு லீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைமில் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகே, நாம தான் எங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுறாரு. பட் நிக்கோலா சொல்லுவான், சார் நாங்கள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரணும்னு ஆசைப்படல, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆத்தர் சொல்லுவார், இதில் என்ன போய் தொந்தரவு இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சண்டே ஆஃப்டர்நூன் நம்மளோட ஆத்தர் அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு பொலேட்டோக்கு போவார். அதுக்கு போகிறதுக்கான வழியை யார் சொல்லுவாங்கன்னா எக்கோபா தான் சொல்லி அந்த ஆத்தரை வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஆத்தர் என்ன நினைப்பாருன்னா, இந்த பசங்களை கடைசியாக எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னா ஏதோ ஒரு குடிசை வீடு இல்லை நார்மலான ஒரு சின்ன வீடாக இருக்கும், பிகாஸ் அது அவங்களோட வீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் கடைசியாக அவங்க சொன்ன ரூட் எங்கே போய் நிற்கிதுன்னா ஒரு பெரிய வில்லா, ரெட் கலர் ரூஃப்லாம் போட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பசங்க சொல்கிறாங்க, சார் இங்கே தான் நிப்பாட்டுங்க, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே காரை நிப்பாட்டுறாரு. அந்த விழாவை பார்க்குறாரு, அவருக்கு ஒரே ஷாக். ஸோ அந்த ஷாக்ல இருந்து ப்ரெசென்ட் வரதுக்குள்ள நம்ம பசங்க வந்து கார்ல இருந்து எகிரி குதிச்சு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் போகும்போது நம்மளோட ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க, சார் நாங்கள் எப்படியும் வரதுக்கு ஒரு 1 hour ஆகும், நீங்கள் அதுக்குள்ளே டைம் பாஸ் பண்ணோன்னா ஊருக்குள்ளே ஒரு வந்து கெஃபே இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க போயிடுவாங்க. நம்மளோட ஆத்தருக்கு இவங்க யார், இவங்களுக்கும் இந்த விழாக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி. ஸோ கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் நம்ம ஆத்தர் அந்த விழாக்குள்ளே போவார். ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவார், இந்த விழா வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிருப்பாங்க. ஸோ ரெசிடெண்ட்டாக இருந்த ஒரு விழா வந்து ஹாஸ்பிட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலிங் பெல் ரிங் பண்ணுவாங்க. அந்த டோரை வந்து ஒரு லேடி ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்பெக்ஸ் போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நர்ஸ். ஸோ இவரை மேலே கீழேயும் பார்ப்பாங்க யாருன்ற மாதிரி. இவர் சொல்லுவார், நான் இந்த 2 பசங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொன்ன உடனே, ஓ அவங்கள கூப்பிட்டு வந்தீங்களா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தரை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. ஒரு கேபினோட பக்கம் டோர் பக்கம் போயிட்டு புஷ் சைலண்டாக இருங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுவாங்க. ஸோ உள்ளே பார்த்த உடனே ஒரு கேர்ள் வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும். ஸோ அந்த கேர்ளோட பக்கத்தில் அந்த 2 பசங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கேர்ளும் அந்த 2 பசங்க சொல்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு பார்த்த உடனே கெஸ் பண்ணுறாரு, மேபி இந்த பொண்ணு வந்து அந்த 2 பசங்களோட சிஸ்டராக இருக்கணும்னு. பிகாஸ் ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்குது. அந்த நர்ஸ் வந்து உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் உள்ளே போக மாட்டார். பிகாஸ் அவர் வந்து அந்த ஒரு ஃபேமிலி பார்ட்டியை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்ப மாட்டார். நம்ம ஆத்தர் அந்த நர்ஸை வந்து வெளில கூப்பிட்டு வந்து கேட்பாரு, அந்த 3 பசங்களுக்கும் என்னதான் ஆச்சு, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு பேர் வந்து லூசியா, அது வந்து அந்த 2 பசங்களோட அக்கா, அவங்களுக்கு வந்து ஸ்பைன் டியூபர்குலோசிஸ். அவங்க 3 பேருமே ஒரு ரிச்சான கல்ச்சர்டான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா ஒரு ஃபேமஸான சிங்கர். பட் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன் அட்டாக் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து கொன்னுட்டாங்க. அண்ட் அவங்க வீட்டு மேலேயும் பாம்பிலேருந்து அவங்க வீடும் இடிஞ்சு போச்சு. ஸோ அந்த 3 பசங்களுக்கும் அப்பா அம்மாவும் இல்லாமல் வீடும் இல்லாமல் பல மாதம் தெருவில் படுத்துக்கிட்டு பசியோட அந்த குளிரில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களா அங்கங்கே வீடு இடிஞ்சு போயிருக்குள்ள கல்லுங்க அதெல்லாம் வச்சு வீடு கட்டி அதில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவங்களோட சிட்டியை வந்து ஜெர்மன் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பசங்களுக்கு வந்து பொதுவாகவே அந்த ஜெர்மன்ஸ்னால் ரொம்ப வெறுப்பு.
ஏன்னா அவங்க அப்பாவையும் ஜெர்மன்ஸ் தான் கொண்டு இருக்காங்க. அவங்க வீடு இல்லாம கஷ்டப்படுறதுக்கும் ஜெர்மன்ஸ் தான் காரணம். ஜெர்மன்ஸ்க்கு ஆப்போசிட்டா ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த 2 பசங்களும் ஃபர்ஸ்ட் ஆளா போய் அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மூவ்மெண்ட் மூலயமா இவங்களுக்கு ஃப்ரீடமும் கிடைச்சது. பட் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது லூசியாவோட ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. பட் இங்கே ஏற்கனவே இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கே எங்களுக்கு போதுமான அமௌண்ட்டு எந்த ஸ்பெஷாலிட்டியும் இல்லை. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம், நீங்கள் இன்கேஸ் சேர்த்தணும்னா நீங்கள் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பசங்களும் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து இங்கே அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக வந்து அவங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் அவங்க வெரோனால தான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப கடுமையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப நல்ல பசங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அந்த ஆத்தரும் சொல்லுவார், ஆமாம் அவங்கள விட யாராலும் அதிகமாக உழைக்க முடியாது, தேங்க்யூ அவங்கள பற்றி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் போய் உட்காந்துருவார். அந்த 2 பசங்களும் வருவாங்க. ஸோ அகைன் இந்த 3 பேரும் வெரோனாக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிற டைமில் நம்ம ஆத்தர் அந்த பசங்கக்கிட்ட அவங்க அக்காவை பற்றியோ இல்லை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியோ ஒரு வார்த்தையும் கேட்டிருக்க மாட்டார். பிகாஸ் அந்த 2 பசங்களுமே அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது, இல்லை ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்றதுல அளவு கூட விருப்பம் இல்லை. ஈவன் நம்ம ஆத்தரே போய் அவங்க கிட்ட கேட்கும் போது கூட அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பலை, ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஆத்தரும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. எந்த உண்மையும் அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்மளோட ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த 2 சின்ன பசங்களும் ஒரு ரியல் ஜென்டில்மேன் தான். ஸோ அதனால தான் அவர் இந்த ஸ்டோரிக்கு த 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்னு வச்சிருக்காரு. ஈவன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 சின்ன பசங்களுமே த ரியல் ஜென்டில்மேன் தான். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வாறு +2 ஸ்டூடெண்ட் அப்படின்னா தெரியும். இதை +2ல் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வர ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். ஸோ இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் அண்ட் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸோட வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.